இந்த கேக் டிசைன் நிறையா டைம் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். நிறைய ஆர்டர்ஸ் வரும், என்கொயரி பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்ல என்னால் அதை பண்ண முடியாமல் போயிருக்கு. இந்த கேக்குமே அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் கடைசி நேரத்தில் வந்து வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தப்போ பிக் பண்ணிட்டேன். அதே நேரம் எனக்கு இந்த ரெட் கலர் பண்ணுறது சுத்தமாகவே இஷ்டம் இல்லை. பிகாஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ரெட் கலர் கொடுக்கணுமா, அது எந்த மாதிரியெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஓகே, நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரை கனாஷில் பண்ணிடலாம். பிகாஸ் அதில் ரொம்ப மினிமலான கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் அந்த ஆப்ஷன் பிக் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு எல்லாமே. அந்த பவுடர் மாதிரி இருக்க எஃபெக்ட்டுக்கு வந்து நான் கேக்கோட க்ரம்ப் யூஸ் பண்ணலை. நான் ஃபாண்டன்ட்டை நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து நான் பவுடராக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப ஃபேவரட் பார்ட் அந்த ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் தான். ரொம்ப க்யூட்டாக வந்துருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. கலர் காம்பினேஷன் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. பாய்.